மண்டல மாநாடு நடைபெற்றது. லயன் இன்டர்நேஷனல் மாவட்ட 3241A ரீஜன் 15 மண்டல மாநாடு சென்னை டி நகரில் உள்ள எஸ் ஹோட்டலில் மிக சிறப்பாக நடைபெற்றது. மண்டல தலைவர் லயன் டாக்டர் ஏ விஜயகுமார் MJF அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். முதல் நிகழ்ச்சியாக மகளிர் நிர்வாகிகள் குத்துவிளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள். சிறப்பு விருந்தினராக லயன்ஸ் கிளப் மாவட்ட 3241A மாவட்ட ஆளுநர் லயன் P மணிசேகர் அவர்கள் PMJF கலந்து கொண்டு வாழ்த்துரையை வழங்கினார். பின்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை பாராட்டினார். 1955ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஆறுமுகம் மற்றும் சரோஜா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். அவரது ஆரம்ப கால வாழ்க்கை சென்னை மாநகரத்தின் வளர்ந்து வரும் சூழலில் அமைந்தது. இவரது கல்வி பயணம் அகரம் ஜானகிராம் பள்ளியில் தொடங்கியது. இங்கு அவர் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயின்றார். 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை பெரம்பூரில் உள்ள RBC பள்ளியில் பயின்றார். பெரம்பூர் பகுதி அக்காலத்தில் ரயில்வே தொழிலாளர்களின் மையமாக விளங்கியது. சென்னை பல்கலைக்கழகத்தில் தனது இளங்கலை பட்டத்தை பெற்றார். சென்னை பெரம்பூர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய மற்றும் பழமையான ரயில்வே பணிமனைகளில் ஒன்றாகும். இதில் பணியாற்றுவது என்பது தேச சேவையின் ஒரு பகுதியாகும். அங்கு மினிஸ்டீரியல் பிரிவில் பணியாற்றிய இவர் நிர்வாகம் மற்றும் தொழிலாளர் நலன் சார்ந்த கோப்புகளை கையாளுவதில் வல்லவராக திகழ்ந்தார். அலுவலக சூப்பிரண்டன் நிலைக்கு உயர்ந்த அவர் தனது நேர்மையான மற்றும் திறமையான பணியின் மூலம் அனைவரது மதிப்பையும் பெற்றார். பணியில் இருக்கும் பொழுது இவரது சிறப்பான செயல்பாட்டை பாராட்டி ரயில்வே நிர்வாகம் இவருக்கு 25க்கும் மேற்பட்ட விருதுகளை வழங்கி கௌரவித்தது. 2015ஆம் ஆண்டு இவர் பணி ஓய்வு பெற்றபோது ஒரு முழுமையான மற்றும் கரைபடாத தொழில் வாழ்க்கையை நிறைவு செய்த திருப்தியுடன் தன் இல்லம் திரும்பினார். 1982ஆம் ஆண்டு தனது அத்தை மகளான பெரிய நாயகியை திருமணம் செய்து கொண்டார். பெரிய நாயகி அவர்கள் தனலட்சுமி மற்றும் வேணுகோபால் தம்பதியரின் புதல்வி ஆவார். இந்த திருமண உறவு இவருக்கு அவர் வாழ்வின் ஒரு பெரும் பலமாக அமைந்தது. இவரது 2 பெண் குழந்தைகளான பவித்ரா மற்றும் தீபிகா ஆகியோரை மிகச் சிறந்த முறையில் வளர்த்தெடுத்தார். பெண்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து அவர்களை கல்லூரி பட்டப்படிப்பு வரை படிக்க வைத்தார். பவித்ராவை சுரேஷ் பாபு அவர்களுக்கும் தீபிகாவை சாய் சுந்தர் அவர்களுக்கும் மனம் முடித்து கொடுத்தார். இன்று அவர் 2 பேத்திகளுக்கு தாத்தாவாக இருந்து அவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்கிறார். முதல் பேத்தி ரம்யாஸ்ரீ தற்பொழுது சென்னை ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் உளவியல் சைக்காலஜி பயின்று வருகிறார். இளைய பேத்தி நந்தித மேதினி தனது பள்ளி பயணத்தை தொடங்கியுள்ளார். 35 ஆண்டுகள் தென்னக ரயில்வேயில் பணியாற்றிய அனுபவத்தை கொண்டு தற்போது ரயில்வே ஓய்வூதியர் சங்க தலைவர் பொறுப்பேற்று ரயில்வே ஓய்வூதிய சங்க உறுப்பினர்களுக்கு சிறப்பாக பணியாற்றி வருகிறார். 2019ஆம் ஆண்டில் லயன்ஸ் பேர் இயக்கத்தில் லயன் பார்த்திபன் அவர்களால் சென்னை பெரம்பூர் நாக் சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்னர் துணைத் தலைவராக பொருளாளராக நமது முன்னாள் ஆளுநர் லயன் ஸ்ரீதரன் அவர்கள் ஆளுநராக இருந்த காலத்திலே சங்கத்தின் தலைவராகவும் முன்னாள் ஆளுநர் BV ரவீந்திரன் அவர்கள் காலத்தில் வட்டாரத் தலைவராகவும் சிறப்பான முறையில் பணியாற்றி சங்கத்திற்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்தார். இன்று பிரைட் ஆண்டிலே மண்டல தலைவராக மண்டலம் 15 என்ற எண்ணில் இருந்தாலும் முதல் மண்டலமாக அனைத்து துறைகளிலும் தன்னுடைய மண்டலத்தை
சிறப்பாக வழிநடத்தி வருகிறார். இவரது சமூக சேவையை பாராட்டி 2021ஆம் ஆண்டு அமெரிக்க சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. கௌரவ விருந்தினராக லயன் பி இளங்கோவன் PMJF PMCC அவர்கள், MCC முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் AT ரவிச்சந்திரன் அவர்கள், முதல் VDG லயன் R நரசிம்மன் PMJF அவர்கள் மற்றும் கௌரவ குழு தலைவர் லயன் R ஸ்ரீதரன் PMJF PMCS ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள். மாவட்ட தலைமை நிர்வாகிகள் லயன் C ராஜேஷ் CT அவர்கள், லயன் C பாலாஜி CS அவர்கள், லயன் மாவை மகேந்திரன் அவர்கள், மாவட்ட நிர்வாக மற்றும் இயக்குனர் லயன் V சரவணன் அவர்கள், அமைச்சரவை இணை செயலாளர் லயன் டாக்டர் G ஆறுமுகம் அவர்கள், லயன் G கண்ணன் அவர்கள், லயன் டாக்டர் V கல்யாணசுந்தரம் அவர்கள், லயன் V பூபதி அவர்கள், லயன்ஸ் MA லோகநாதன் அவர்கள், லயன் C ரத்னவேல் ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவரும் நுகர்வோர்களின் பாதுகாவலர் டாக்டர் C பால் பர்னாபஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மண்டலத்தின் சங்கங்கள் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் மற்றும் சங்க நிர்வாகிகளுடன் பதாகைகள் ஏந்தி அணிவகுப்பு நடத்தினார்கள். பின்பு மண்டல தலைவர் லயன் டாக்டர் A விஜயகுமார் MJF அவர்கள், அவரது இல்லத்தரசி பெரிய நாயகி அவர்கள் இருவருக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி வரவேற்றனர். அனைத்து சங்க நிர்வாகிகளும் வட்டார தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக வரவேற்பளித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் லயன் கிளப் மாவட்டம் 3241A அனைத்து நிர்வாகிகளும் சார்பாக எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் நிறுவனர் டாக்டர் MB நிர்மல் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தலைமை விருந்தினர் மாவட்ட ஆளுநர் லயன் P மணிசேகர் அவர்களுக்கும், கௌரவ விருந்தினர்கள் லயன் P இளங்கோவன் அவர்களுக்கும், லயன் AT ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், முதல் துணை ஆளுநர் லயன் R நரசிம்மன் அவர்களுக்கும், லயன் R ஸ்ரீதரன் PMCS அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும், முன்னாள் ஆளுநர்கள் பிரைட் ஆஃப் ரீஜன் லயன் G கஜேந்திரன் அவர்களுக்கும், லயன் M சுரேஷ்குமார் அவர்களுக்கும், RCB கோஆர்டினேட்டர் லயன் ஜெயஸ்ரீ மனோகரன் அவர்களுக்கும், அனைத்து DSPS
PSTS மற்றும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மண்டல மாநாடு சிறப்பாக அமைய அயராது பாடுபட்ட லயன் ராஜேஷ் அவர்களுக்கும் மற்றும் லயன் மாவை மகேந்திரன் அவர்களுக்கும் MC வழங்கிய லயன் சுபஸ்ரீ பாலு அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான அறுசுவை மதிய உணவு வழங்கப்பட்டது. மண்டல தலைவர் லயன் டாக்டர் A. விஜயகுமார் MJF அவர்கள் தலைமையில் ரீஜன் 15 மண்டல மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதற்கு சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.